சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். நவம்பர் மாதம் 6ஆம் தேதி. கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 15வது வசனம். உபாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 1 5வது வசனத்தில் பொய்யான தீர்க்கதரிசிகளிடமிருந்து தம்முடைய ஜனங்களை காக்கும்படி தேவன் ஒரு தீவிரமான எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார். இந்த இறுதி நாட்களில் இப்படிப்பட்ட பலரை நாம் சந்திக்கின்றோம். தேவன் யாரிடமாவது பேசும்போதெல்லாம் அவருடைய வார்த்தையின்படியே பேசுகிறார். இந்த நோக்கத்திற்காகவே நமக்கு வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தேவனுடைய சிந்தையை புரிந்து கொள்வதற்காகவே. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14 17வது வசனம் வரை வேதமானது தேவனுடைய ஏவுதலால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது உபதேசத்திற்கும், கண்டிப்பதற்கும், சீர்திருத்துவதற்கும், நீதியின் போதனைக்கும் பிரயோஜனமானது. முழு வேதாகமும் தேவனுடைய ஆவியினால் வணையப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தபோது அவர் உலகத்திற்கு வந்த நோக்கத்தை எம்மாவு நோக்கி பயணிக்கும் சீஷர்களுக்கு காண்பிப்பதற்காக வேதாகமத்தை குறிப்பிட்டு பேசினார். மோசே மற்றும் எல்லா தீர்க்கதரிசிகளிலும் தொடங்கி அவரை பற்றி மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளிலும் சங்கீதங்களிலும் எழுதப்பட்ட காரியங்களை வேதாகமத்தின் மூலம் அவர்களுக்கு விளக்கி காண்பித்தார். லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 27 மற்றும் 44வது வசனங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முழு வேதத்தையும் பயன்படுத்தினார். தவறான போதகர்கள் மற்றும் பொய்யான தீர்க்கதரிசிகள் ஒரு சில வசனங்களை எடுத்து தங்கள் போதனைக்கு ஏற்றவாறு பயன்படுத்துகிறார்கள். என் கிறிஸ்தவ வாழ்க்கையின் தொடக்கத்தில் புதிய விசுவாசிகளை ஏமாற்றும் தவறான போதகர்களிடமிருந்து என்னை காப்பாற்றிய தேவனுக்கு நான் நன்றி கூறுகிறேன். அவர்கள் யார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் அவர்கள் என்னிடம் மிகவும் அன்பாக இருந்தார்கள். தேநீர் மற்றும் உணவுக்காக என்னை அவர்கள் வீட்டிற்கே அழைப்பார்கள். அவர்கள் என்னை ஏமாற்றவும் தவறாக வழிநடத்தவும் அந்த வழிகளை பயன்படுத்தினார்கள் என்பதை பின்னர் நான் கண்டுபிடித்தேன். வேதத்திலிருந்து ஒரே வசனங்களை அவர்கள் திரும்ப திரும்ப சொன்னதை கண்டபோது ஏதோ தவறு இருப்பதாக எனக்கு தெரிந்தது. அவர்களின் கனவுகள் அல்லது தரிசனங்களால் நான் ஈர்க்கப்படவில்லை. முழு வேதாகமத்திலிருந்தும் தங்கள் வாழ்க்கையை மாதிரியாக வைத்து வாழ்ந்த பரிசுத்தவான்களின் சாட்சியிலும் ஊழியத்திலும் சேவையிலும் தங்களுக்கென்று பயன்படுத்தியவர்களை நான் சந்திக்க விரும்பினேன். இப்படிப்பட்ட ஏமாற்றத்திலிருந்து என்னை காப்பாற்றி கொண்டேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முழு வாழ்க்கையும் தேவனுடைய சித்தத்தை செய்வதில் அவர் வாழ்ந்ததை நான் கண்டேன். ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய சித்தத்தை செய்வதன் மூலம் நாம் அவரை பிரியப்படுத்தி அவருக்கு ஊழியம் செய்யலாம். இதே கேள்வியை நான் அந்த ஜனங்களிடம் கேட்க ஆரம்பித்தேன். தேவ சித்தத்தை நீங்கள் எவ்வாறு கண்டுபிடித்து அறிவீர்கள் என்றேன். அதற்கு அவர்களிடம் பதில் இல்லை. அவர்கள் அறிகுறிகளையும் அற்புதங்களையும் பற்றி மட்டுமே சொல்ல முடிந்தது. தேவன் என்னிடம் பேசினார் என்று அவர்கள் சொன்னபோது அது பொய் என்று கண்டேன். ஏனென்றால் அவர்களால் அதை நிரூபிக்க முடியவில்லை. தேவன் என்னிடம் பேசினார் என்று சொன்னால் மட்டும் போதாது. ரோமருக்கு நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தின்படி தேவன் நம்மிடம் எப்படி, எப்பொழுது, எங்கு பேசினார் என்பதையும் அவருடைய சித்தத்தை நமக்கு காட்டுவதற்கான ஆதாரங்கள் என்ன என்பதையும் நாம் நிரூபிக்க வேண்டும். இந்த சோதனைகள் மூலம்தான் இது மனித சத்தம் அல்ல, தேவ சத்தம் என்பதை உறுதி செய்ய முடியும். எல்லா வெளிப்பாடுகளும் தேவனுடைய வார்த்தையின்படி இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்திலும் நாம் வேதத்தை வேதத்தோடு ஒப்பிட வேண்டும். கனவுகள், அற்புதங்கள் மற்றும் தரிசனங்கள் மூலம் ஜனங்களை ஏமாற்ற முயற்சிக்கும் பல பொய்யான தீர்க்கதரிசிகள் இறுதி நாட்களில் இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவர்களால் நாம் கொண்டு செல்லப்படக்கூடாது. அவர்கள் தேவனுடைய சிந்தை, சித்தம் மற்றும் வார்த்தை ஆகியவற்றை அறிந்திருப்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். தேவ வார்த்தையை நேசிப்பதிலும் எல்லாவற்றிலும் ஆதாரத்தை கண்டுபிடிக்க முயற்சிப்பதிலும் அவருடைய சித்தத்தை கண்டறிவதிலும் சத்தியமான எல்லா ஆதாரங்களாலும் அதை உறுதிப்படுத்துவதிலும் நமது பாதுகாப்பு இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 22 23வது வசனங்கள் மற்றும் 24வது அதிகாரம் 11வது வசனத்தை எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளுங்கள்.